இன்றைக்கி நம்ம ஷோவில் நான் இளையராஜா சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. ஸோ அந்த வரிசையில் அடுத்து நான் என்ன பேச போகிறேன்னா, நம்ம ராஜா சார் கம்போசிஷனில் வந்த தூங்காத விழிகள் 2 அந்த சாங்கில் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணியிருக்காரு. சொன்னா அண்ட் அதை பற்றி பேசணும்னு சொன்னல. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தலாமா வாங்க. அதாவது நம்ம ராஜா சார் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மியூசிக் டைரக்டர் சொல்லி நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேங்க. ஆனால் இந்த சாங் கேட்டப்பறம் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ட்ரை பண்ணுவார்னு நான் கனவுல கூட நினச்சி கூட பார்க்கலன்னா பார்த்துக்கோங்கண்ணே. அதாவது அக்னி நட்சத்திரம் படத்தில் வர இந்த சாங்கை நம்ம ராஜா சார் வந்து எந்த ராகத்தில் கிரியேட் பண்ணிப்பார்னா, அமிர்தவர்ஷினி ராகம் அந்த ராகத்தில் கிரியேட் பண்ணிப்பார். ஸோ ஜென்ரலாக இந்த ராகம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மலையை வர வைக்கிறக்காண்டி இந்த ராகத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தூங்காத விழிகள் 2 இந்த சாங் வந்து ஒரு மலையை வர வைக்கிற சாங்கான்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை. இது ஒரு மெலடி சாங்குங்க. பட் ஒரு மலையை வர வைக்கிற ராகத்தை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி சாங் கொடுக்க முடியும்னா அது நம்ம ராஜா சாரால் மட்டும்தான் முடியும் இல்லையா? இன்னும் கூட நினச்சி பார்க்க முடியலங்க எப்படி இந்த மேஜிக்கை க்ரியேட் பண்ணார்னு. இந்த பக்கம் நம்ம ராஜா சார் வந்து அவர் மியூசிக்கில் இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணால், அந்த பக்கம் நம்ம யேசுதாஸ் சார் அண்ட் அதுக்கு ஜானகியம்மா அவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு சொல்லி கேட்கிங்களா? அவங்க வாய்ஸில் தான். அவங்க 2 பேர் வாய்ஸும் இந்த சாங்கில் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தாண்டி அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கை நீங்கள் இன்னும் கேட்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க, ஓகே? அண்ட் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்க JM FM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.